இந்த புடமிடப்படுகின்றது என்றால் he is being tested. அவனுடைய ஃபெய்த் டெஸ்ட் போயிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மாதிரி ஒரு டெஸ்ட், பிஃபோர் யூ கெட் த ப்ராமிஸ், ஆண்டவர் நமக்கு சில டெஸ்ட்களை வைப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே வந்து சேர்ந்த பிறகு நாம் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கும் நடக்கிற காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருக்கும். ஆண்டவரே, நீங்க இப்படி சொன்னீங்க, ஆனா எனக்கு அது நிறைவேற மாதிரி தெரியவே இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி பல முறை நாம சோர்ந்து போய் உட்காரக்கூடும். அப்படி ஒரு வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 105:19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று. சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டது. யாரை புடமிட்டது என்று பார்க்கும் பொழுது, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அங்கே குறிப்பிடத்தக்கது, குழியில இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறுமா தெரியல, அங்கிருந்து எடுத்து விற்கப்படுகின்றான். அதற்கு பிறகு சிறைச்சாலை, நடுவுல கொஞ்சம் துளிர் விட்டதை போல இருக்கும், ஆனா இல்ல, திரும்பவும் சிறைச்சாலையில இருந்து அங்கே அவன் எல்லா இடத்திலும் நெருக்கப்பட்டவனாய் காணப்படும் பொழுது விடுதலை வருகின்றது. ஆனா இந்த 3 இடத்திலும் அவன் புடமிடப்படுகின்றான். இந்த புடமிடப்படுகின்றது என்றால் he is being tested. அவனுடைய ஃபெய்த் டெஸ்ட் போயிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மாதிரி ஒரு டெஸ்ட், பிஃபோர் யூ கெட் த ப்ராமிஸ், ஆண்டவர் நமக்கு சில டெஸ்ட்டுகளை வைப்பாங்க. நம்ம எப்படி ஒரு டெஸ்ட் எழுதின பிறகு தான் பாஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் அந்த டெஸ்டிங் டைம் ஒன்று இருக்குது. அந்த டெஸ்டிங் டைம் மிகவும் கொடூரமான டைமாக போல தெரியும், ஆனால் நம்ம புடமிட்டு கொண்டு இருக்கோம். இட் will prepare us to receive the promise. அந்த ப்ராமிஸை ரிசீவ் பண்ணும்போது அது தற்காத்து கொள்ள நமக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி ஒரு சிந்தையோடு கூட he is preparing us என்று சொல்லி சோர்ந்து போகாமல், இந்த காலகட்டத்திலே அவர் என்னை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கின்றார், என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார், புடமிட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை நிச்சயம், உம்முடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் புடமிட்டு கொண்டு இருக்கின்றீர். எங்களை புடமிடும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆயத்தமாகி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.